ஒரு கிராமத்தின் அருகில் ஒரு பெரிய பழைய மரம் இருந்தது. அந்த மரத்திற்கு பேய் மரம் என்று பெயர். ஏனென்றால் இரவில் அந்த மரம் விசித்திரமான சத்தங்களை எழுப்பும் என்று குழந்தைகள் நம்பினார்கள். சூரியன் மறைந்ததும் மரம் இன்னும் பயமுறுத்துவதாக தெரிந்தது. ஊ ஊ ஊ ஊ என்று மெல்லிய சத்தம் கேட்க ஆரம்பித்தது. குழந்தைகள் பயந்து வீட்டுக்கு ஓடினார்கள். ராஜேஷ் என்ற சிறுவன் மட்டும் அந்த மரம் ஏன் சத்தம் போடுகிறது என்று தெரிந்து கொள்ள நினைத்தான். அவன் அருகிலிருந்த புதரில் ஒளிந்து கொண்டான். சிறிது நேரத்தில் மரத்தின் ஒரு கிளையில் ஒரு பெரிய குரங்கு அமர்ந்திருப்பதைக் கண்டான். அது ஒரு பெரிய மாங்காயை கடித்து கொண்டிருந்தது. குரங்கு மாங்காயை கடித்துக்கொண்டே மரத்தின் கிளையில் அசைந்தபோது அதன் உடலால் இலைகள் உரசின. ஊ ஊ ஊ ஊ என்ற அந்த சத்தம் உண்மையில் காற்றில் இலைகள் உரசும் சத்தம் என்று ராஜேஷ் கண்டுபிடித்தான். ராஜேஷ் பெருங்குரல் எடுத்து சிரித்தான். இது ஒரு பேய் மரமில்லை, இது ஒரு குரங்கு மாங்காய் மரம் என்று கத்தினான். குரங்கு ராஜேஷை பார்த்து ஒரு மாங்காயை கீழே போட்டது. இருவரும் சிரித்துக்கொண்டே மாங்காய் சாப்பிட்டார்கள். அன்று முதல் அந்த மரத்திற்கு குரங்கு மாங்காய் மரம் என்று பெயர் வந்தது.